வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பவர்கள் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம், விருச்சிக ராசி, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துக்கான ஒரு ட்ராவலை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகராசிக்கால் வந்து 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 9ல் இருக்கார். ஸோ என்ன மாதிரினா நிறைய பிரயாணங்கள், குடும்பத்திற்கான நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வந்து இப்போ வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயம், சனி வந்து இப்போ வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது சின்ன ஒரு வாக்குவாதங்கள், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இருக்கிறது 9ஆம் இடமாக இருந்தாலும் போகிற சாரம் வந்து சனியுடைய சாரத்தில் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கான நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருந்தாலும் அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து நம்மளை பேசி கொஞ்சம் வந்து ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களை வந்து மற்றவங்க ஏமாற்றுவாங்கன்றனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்ற காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. வெளியூர் பிரயாணங்கள்னும் போதெல்லாம் உங்களோட பொருள் உடைமைகளை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. யார்ட்டையாவது வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ல் இருக்கிறது வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருதுங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது, ஏன்னா வந்து அது ஒரு ஏற்கனவே ஒரு பரிவர்த்தனை இருக்குது. ஒரு புதிய சொத்துக்கள் வாங்குறது, தாயாரோட விஷயங்கள் வந்து நல்ல லாபகரமாக இருக்கிறதுக்கான, இப்போ வண்டி வாகனம் அமைகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய், 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய, அதாவது என்ன சொல்கிறது, நிறைய பிரயாணங்கள், குழந்தைகளுக்கான நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களே நிறைய ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் எல்லாமே லாபகரமாக வெற்றிகரமாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி, உங்களோட 6ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்று, நல்ல லாபங்கள், நல்ல ரொட்டேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெருத்த லாபங்கள், தந்தைகள் லாபம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட சின்ன ஒரு கருத்து பேதங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்தாலும் அது சனி போல வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் போகும்போது அது 11ல் ஒரு விபரீத ராஜயோகத்தை தருவதற்கான வாய்ப்புனா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் விபரீத ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும், நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். ஸோ திடீர் அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஏதாவது வராத காசு தான் இப்போ கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதி குரு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், அப்பாவினாலும் பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 12ல் இருக்கும். வேலை, தொழில் ரீதியான விஷயம், நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பொது பலங்கள். ஸோ இனிமேல் பார்க்கும்போது தசாபதி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபதி, சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் தான் இந்த வாரம் போவாருங்க. ஸோ அப்படி போகும்போது என்ன மாதிரி விஷயம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். பாசஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதங்களோ, ஸ்ட்ரெஸ்ஸஸோ, டென்ஷனோ இருக்கும். அப்பாவும் மகனுக்குமே வந்து நிறைய கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். கடக லக்னமாக வந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி பிரயாணம் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலையிலும் நல்ல சிறப்பான ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கார். அவர் வந்து 5ஆம் மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அடைச்சலும், குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ கடக லக்னமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு தேசாபுத்தி வந்துருங்கள். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும் ராகு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்னுடைய நட்சத்திரத்தில் போகும்போது அது வந்து இப்போ போகிறது வந்து குருடைய நட்சத்திரத்துக்கு பெருத்த லாபங்களை கொடுக்கறதுக்கான, இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான, இப்போ தந்தை சார்ந்த உறவுகளும் நல்ல லாபங்களும் பணமும் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது குரு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-9ஆம் அதிபதியாக வந்து 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு போஸ்டிங் கிடைச்சி ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருந்தாலும் அது வந்து ஒரு விபரீத ராஜயோகங்களை தருவதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. ஏன்னா வந்து சனி குருவின் சாரத்தில் போயிட்டுருக்கு. அது வந்து 11ல் விபரீத ராஜம், திடீர்னு
ஒரு அதிர்ஷ்டம் மூலியமாக ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து 3-12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருந்தால் அது வந்து சாரம் போகிறது வந்து 8ல் போகிறனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து கொஞ்சம் அந்த கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்த்து கடக லக்னமாக வந்து கேது தசாபுத்தி, கேது 3ல் இருந்தாலும் அது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இளைய சகோதரர்கள் உங்களுக்கு நிறைய வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சமாக இருக்காருங்க. ஸோ உச்சமாக 9ல் இருக்கார். ஸோ 9 புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் நிறைய பிரயாணங்கள், நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், வீடு வண்டி வாகனங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து ஒரு கேல்குலேட் பண்ணி எது ப்ளஸ் எது மைனஸுங்கிறத வந்து கேல்குலேட் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிம்மராசி. ஸோ சிம்மராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி வந்து சூரியன் வந்து இப்போ வந்து உங்கள் 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாசஸ் கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸ் இருக்கும். தொழிலும் வந்து கொஞ்சம் ஒரு எமோஷனலான ஒரு சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அது வந்து சூரியன் பயணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி ஒரு தொழிலுக்காரர்கள் அது 8ல் அதிபதியுடைய ஒரு இதில் போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 11ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போதும் கொஞ்சம் கவனம். ஏன்னா வந்து இந்த 8ல் இருக்கிற பிளானட்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துரும். கொஞ்சம் கவனமாக குடும்பம் சம்மந்தமான விஷயங்களெல்லாம் வந்து நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், இதே மூத்த சகோதரர்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ நண்பராக ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து அது ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்ட்னால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 3 மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரனும் 8ல் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம். அதில் வந்து என்னென்னா ஒரு பரிவர்த்தனை இருக்குது. ஸோ பரிவர்த்தனை இருக்குன்னு ஓரளவுக்கு பரவாயில்ல. 3 மற்றும் 10ஆம் அதிபதி தொழில் ரீதியான விஷயம் நிறைய பெரிய லெவலில் வந்து கொடுத்துட்றாங்க. அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயம் புதிய தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி 1-4 வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும். நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. சொத்துக்களாலும் தந்தை தாயாரினால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ எந்த மாதிரி டென்ஷன்ஸ் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து எமோஷனாக இருக்கும். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான இப்போ எதுவும் புதிய முதலீடோ புதிய விஷயங்களோ பண்ணாமல் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் மன வருத்தங்கள் சின்னதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சில நேரம் வந்து குழந்தைகளுடைய படிப்பு செலவு, ஸோ கொஞ்சம் மேற்படிப்புக்கான விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடன் வாங்குறமான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 6ஆம் அதிபதி 7ல் இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்லா ஏற்றுங்க, நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதில் வந்து வேலையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் சனி போகிறது வந்து இப்போது உங்களுக்கு வந்து குருவின் சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு எமோஷனாகவோ ஸ்ட்ரெஸ்ஸஸாகவோ இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து அது 8ங்கிறதுனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கொஞ்சம் குழந்தைகள்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையிலையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா யார்கிட்டயாச்சும் வந்து பக்கத்தில் இருக்கணும், ஏதோ சாதாரண பேச போய் அவங்க ஏடாவிடமா வேறு யார்கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் பிரயாணங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தைக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடு வரும். ஸோ அதனால் பார்த்துருந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க சின்ன ஒரு மன உளைச்சல் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் எல்லாமே இது வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கணும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து இப்போ உங்களுக்கு பரிவர்த்தனையிலிருந்து 9ல் இருக்கும்போது இப்போ வந்து தந்தையினாலும் உங்களுக்கு சுக்கிர தசையாக இருந்தாலும் நல்ல தந்தையினால் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ சுக்கிரன் அங்கேருந்து வந்துருச்சுனாலே டோட்டலாக அந்த பரிவர்த்தனை மாறிட்டோம். ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ங்கிறதுனாலே ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 11ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து 8ல் இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் கவனமாக இருக்கணும். ஸோ அதே நேரத்தில் வந்து 11ல் செவ்வாய் இருக்கிறது அப்படின்னா தாயார் மற்றும் தந்தையினால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து தசா புத்திகள் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து இது ஒரு பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள், ஏன்னா வந்து தசாபுத்தியில் வந்து உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்களை மிங்கிள் பண்ணிப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து
சூரிய தசாபுத்தி வந்தாலும் சூரியன் 8ல் இருக்காருங்க. ஸோ லக்னாதிபதி வந்து 8ல் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் வந்து பெரிய பாதிப்பு இருக்குமான பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்பொழுது அது வந்து 7ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு நெகட்டிவிட்டிலாம் பெருசாக அடிபடாது. ஸோ அதனால் வந்து ஒரு 13-15 நாட்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் விஷயங்கள் அப்புறம் பார்ப்போம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனைகள். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அப்பாக்கும் உங்களுக்கு ஒரு கிளாஷஸ் வருது, பெரிய பாசஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல் வரதெல்லாம் தவிர்க்க முடியாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த விஷயங்களில். சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு சொத்துக்கள் விற்பனை, தாயாருக்கு உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மன விஷயம்லாம் முதல்ல 2 நாட்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக ஓரளவுக்கு வந்து படிப்படியாக சரியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் 11ல் இருக்காருங்க. ஸோ 4-9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கும். தாயார் மற்றும் தந்தையால் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்திங்கள் ராகு. ஸோ ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்? ராகு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கிற ராகு இப்போ வந்து குருடைய சாரத்தில் இருக்கும். தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். மற்றபடி வந்து என்னென்னா குழந்தைகள் வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசுறது, கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து குரு சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி இருந்தாலும் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மற்றும் 5 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ பரிவர்த்தனை 8லேயே இருக்கும்போது குழந்தைகள் எதிர்த்து பேசுறது, எமோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் சனி வந்து உங்களுக்கு 7ல் இருக்காருங்க. ஸோ 7ல் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள வந்து வெளியில் எதையும் காட்டிக்கலானாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எமோஷன்ஸையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ உருவாக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக, பெருசாக ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராதுனாலும் கொஞ்சம் வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 11ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது வாக்கு ஏதாவது இடவரமாக பேசுகிறது, நண்பர்களோட பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தினா கேது வந்து உங்களுக்கு வந்து 2லிருந்து இப்போது அது வந்து சூரியனுடைய சாரத்தில் 8ல் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏதோ கண்டிஷன் போட்டு பேசி அதனால் ஒரு வாக்குவாதங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்துடுறாங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சமாக இருந்து அது பரிவர்த்தனை இருக்கும்போது 2 மற்றும் 9 குடும்பத்திற்காக கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ தந்தை சார்ந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கண்டிப்பாக நடத்துங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ நல்ல ஒரு விஷயங்களுக்காக எந்த ப்ளஸ்ஸு மைனஸுங்க நான் நோட் பண்ணி வச்சு அதை அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருந்து அது 7ல் வந்து நீச்சமாக இருந்தாலும் அது நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும். ஏன்னா குரு வந்து பரிவர்த்தனை இருக்கும்போது நீச்சபங்க ராஜ்யம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்பந்தமான விஷயம், திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக நல்ல பொருள் வரவு, வியாபாரத்தில் சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து கடன் கேட்ட இடத்துல நல்ல ரொட்டேஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2, 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பா சார்ந்த உறவில் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். குடும்பத்துக்கு தேவையான பண வசதிகள் எல்லாமே இருக்கும். நிறைய பிரயாணங்கள், ஒரு பணம் சேர்ந்து ஒரு குடும்பத்திற்கான ஒரு பொருள் ஈட்டுறதுக்கான ஒரு பணம் சம்பாதிக்கணுங்கிற விஷயத்துக்காக வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஏற்படும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னும் போது 3 மற்றும் 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் அகல கால் வைக்காமல் இருக்கணும். ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும். ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி உனக்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேஜராகவே சொல்ல போகும்போது உங்களது 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து இப்போ வந்து உங்களுக்கு பரிவர்த்தனை வந்து அதே 7ல் இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. நிலபுலன்கள் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், இந்த மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6ல். ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து ஒரு கடந்து ஒரு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வெளிநாடு பிரயாணங்களோ, வெளிநாட்டில் ஒரு கல்வி, வெளிநாட்டில் ஒரு வேலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ உங்கள் 6ல் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருந்து அது குருவின் சாரத்தில் இருக்கும். வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருக்குங்க. ஸோ வேலையில் நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ஆட்சியாகவே இருக்காது. ஏன்னா வந்து பரிவர்த்தனை அதே இடத்துக்கு வரனால நல்ல ஒரு ஆட்சி, நல்ல ஒரு
சிறப்பான விஷயங்கள். ஸோ அது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கைகூடி வருவதற்கான வாய்ப்பு, வியாபாரத்திலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 7, அதாவது அந்த 9லே இருக்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனை வந்து அது 9ல் தான் இருக்கார். ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல இருக்கும், தந்தையினால் நல்ல லாபங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், வெளி மாநில பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 10ஆம் அதிபதி புதன் நீச்சபங்க ராஜயோகமாக தொழில் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சரி. பட் இருந்தாலும் அவங்க செவ்வாய்ங்கிற ஒரு பிளானட் 3-8 இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து ஏதாச்சும் ஏடாவிடமோ ஒரு அக்ரிமெண்ட்லேயே இல்லையோ மாற்றத்துக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கார். 12ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கார். ஸோ நிறைய சுப செலவுகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுக்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்தரம் நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கணவன் மனைவி கொஞ்சம் வெளியில் போகிறது, அவங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி அந்தரம் சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றம், முயற்சிகளில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியாக அந்த 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். புதிய அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்கள்லாம் கைது 1க்கு 4 வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 7ஆம் அதிபதியான குரு வந்து பாதக ஸ்தானமாகவே இருந்தாலும் 7ல் குரு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்கள், நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு, வியாபாரத்தில் ஒரு பெரும்பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா வந்து குரு வந்து அங்கே பரிவர்த்தனையில் அங்கே வந்துடுறார். ஸோ அதனால் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். 5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போது இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து நிறைய ஸ்பெண்டிங்கை கொடுத்தாலும் சந்திரன் வந்து நல்ல ஒரு சிறப்பான விஷயங்களே கொடுத்துறாரு. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது 1க்கு 4 வாட்டி வந்து யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக வந்து ராகு தசாபுத்தியந்திரங்கள் ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது ராகு 7ல் இருக்கார். ஸோ 7ல் இருந்து அது குருடைய சார்ந்த ஒரு சிறப்பாக இருக்கும்போது நல்ல ஒரு ப்ரொஃபஸர், நல்ல டீச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை குரு ராகுனும் போதே நிறைய ஆன்மீக தொடர்பான விஷயங்கள், ஸோ சர்ப வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்திரம் குரு சிறப்பான விஷயங்கள், வீடு சொத்துக்கள் எல்லாம் வாங்கிறதுக்கான யோகங்களை சிறப்பாக கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியங்கள், சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்தாங்க. ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம், புதன் நீச்சமாக இருந்தும் அது நீச்சபங்க ராஜயோகமாக இருந்து பெரிய லாபங்களையும் நல்ல அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய பார்ட்னர்ஷிப், தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய யுத்திகள் கையாளுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப என்னென்னா இது ப்ளஸ் அண்ட் மைனஸஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி அதை அப்ளை பண்ணி பார்க்கணும், ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்குது. ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவனை, அது எந்த தெய்வமாக இருக்கட்டும், ஸோ உதாரணமாக ஒரு ஓம் நிமிஷம் மனசார பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இறைவன் பிரார்த்தனை ரொம்ப உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும். ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, எப்போதுமே சொல்கிறதாங்க, இப்போ வந்து சனி ராகு, இப்போ சனி பயிற்சியாகி அது வந்து மீனத்துக்கு போகுது. இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள், இது சனி பயிற்சி கிடையாது, நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்கணிதம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல, மற்ற ஜோதிடர்கள் வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன், அது அவங்கவுங்க கணக்கு. ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணி அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவருடைய. இப்போ என்னை பொறுத்தவரை சனி பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான், ஓகேங்களா. ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும், ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா, சனி பயிற்சியில் இப்போ வந்து சனியும் ராகும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்குது. ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகும் வந்து மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது, ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபிடிகள், நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு கிராஷ் ஆகும், ரொம்ப கிராஷ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு வந்து 9 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை கண்டிப்பாக ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாதிப்பு, இப்போ கொஞ்சம் ரொம்ப புதிய சட்டத்திட்டங்களால் நம்ம க்ரஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருமார்கள், ஸோ குருமார்கள் என்பது குருமார்கள் ஆன்மீகவாதிகளுடைய
சில பித்தலாட்டங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும். ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள், ஸோ குழந்தைகளுக்கு வந்து இனம் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதாச்சும் ஒரு ஃப்ளூ இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகள் வந்து உலக ரீதியாக, நான் சொல்கிறது உலக ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்பரமான சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்ன, அந்த குருவும் ராகுவும் ஒன்றா வந்து மீட் ஆகிற அந்த இடம். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிகாஷன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது ஒரு விஷயம். அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில், அதோடைய சுயசாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம், காற்று சம்மந்தமான விஷயம். ஏன்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தில் வந்து இப்போ மெயினாக, ஏன்னா மே மாதம் தான் 3ஆம் இடத்துக்கு போகுது. ஸோ இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும் அதனால் வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறதுல வந்து எந்தவித மாற்றம் இல்லை. ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்க போகுது. ஸோ பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் ஏற இறங்க போகிறதும் உறுதி. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும். அது மட்டும் இல்லை, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான ஆகும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாகும். ஏன்னா மீனம்ங்கிறது வந்து கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது. ஸோ ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் வரும். ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸையும் கொடுக்கணும் போது, மீன லக்னக்காரர்கள் அவங்களுக்கு வந்து 12 வந்து உங்களுக்கு சனி ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறதா இருந்தால் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ 12 கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, பெரிய லாபங்களை நினச்சி அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு நம்ம சிம்ம லக்னக்காரர்கள், சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எமோஷன் ஆவீங்க. குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் காலகட்டங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு யாருக்கு இதாகணும் போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரர். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து சனி ராகும் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். கடன் சம்மந்தமான விஷயங்களோ அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் ஏற, ஸோ ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஸோ மற்றவர்கள்லாம் இருக்காது, மற்றவர்கள்லாம் இருக்கும். அந்த தசாபுத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான மற்றவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்கிறது, புதிய தொழில்நுட்பத்தை நம்பி நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழில் துறையில் மட்டும் இல்லாமல் நம்ம கர்ம ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது நம்ம இப்போயே சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த மாற்றங்கள் இருக்குமானா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்கள். எப்படின்னா டிவி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மற்றபடி என்னங்க, பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழி நடத்தி சொல்லும். ஒரு நல்ல இறைவனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.